அஜித் நடிச்ச ஒரு பாலிடிக்ஸ் பேஸ்டு பிலிம் பாத்திருக்கீங்களா? பாலிடிக்ஸ் அப்படின்னா தேர்தல் அரசியல், எலெக்ஷன்ல ஓட்டு போடுறது, யாரு கட்சி ஆட்சி அமைஞ்சிச்சு, அஜித் ஜெயிச்சாரா ஜெயிக்கலையா, இந்த மாதிரியான ஒரு ஜோன்ல படம் பாத்தீங்களா? பார்க்கலாம் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அஜித், த்ரிஷா, சரண்ராஜ், விஜயகுமார், ராஜேஷ், வெங்கட் பிரபு இவங்கெல்லாம் நடிச்சு லிங்குசாமி டைரக்ஷன்ல 2005 ரிலீஸ் ஆன படம் தான் ஜி. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, வணக்கம், நான் ஆனந்த். படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, அஜித் வந்து ஒரு சாதாரண பின்னணியை சேர்ந்த, சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். இவர் வந்து அவர் படிக்கிற காலேஜ்ல வந்து ரொம்ப அமைதியா அவரோட ஒர்க்கம், அவரோட வேலையை அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா பார்த்துக்கிட்டு படிக்கிற இந்த மாதிரி இருக்காரு. அப்படி இருக்கிறப்ப காலேஜ் எலெக்ஷன்ல வந்து பசங்க எல்லாரும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, நீ நின்று உனக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில ஒரு சப்போர்ட் இருக்க, நீ நின்னா ஜெயிச்சிருவ, நீ ஜெயிச்சானா நம்ம காலேஜுக்குள்ள நம்ம பசங்களுக்கு என்னென்ன வேணுமோ, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. விருப்பமே இல்லாம அவரு நிக்கிறாரு. அந்த டைம்ல சரண்ராஜ் அந்த பகுதியோட அந்த அந்த தொகுதியில இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏவோட பையனா இருக்கிற சரண்ராஜோட பையன் வந்து அந்த காலேஜ்ல படிக்கிறாரு. அவர் வந்து நான் தான் நிக்கணும், நான் நின்றுட்டு நான் இதை யூஸ் பண்ணி இல்ல நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா நான் அப்படியே அரசியல் போயிருவேன், நீ வந்து நிக்காத அப்படிங்கிறாரு. சரி, ஓகே, நம்ம ஒதுங்கிடலாம் அப்படின்னு சொல்லி அஜித் குமார் ஒதுங்கிடுறாரு. அந்த இதுல வந்து அவர் ஜெயிச்சிடறாரு. அவரு சரண்ராஜோட பையன். சரண்ராஜ் வந்து அந்த தொகுதியில இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ, 5 வருஷமா அவர் தான் எம்எல்ஏவா இருக்கிறாரு. என்னதான் 5 வருஷமா இருந்தாலும் கூட அந்த மக்களுக்கு வந்து எந்த ஒரு நல்லதும் பண்ணல. ஒரு ரோடு போட்டு தரல, மக்களுக்கு தேவையான அடிப்படை இது கூட பண்ணல. அவரு மட்டும் கல்லா கட்டிக்கிட்டு மக்களை வந்து ஏமாத்தி கொள்ளையடிச்சிட்டு அந்த மாதிரியான ஒரு ஜோன்ல இருக்கிற ஒரு எம்எல்ஏ. இப்ப இந்த ஸ்டூடெண்டா இருக்கிற அஜித் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நம்ம தேர்தல் அரசியல் போயிருவோம், மக்களுக்கு நல்லது பண்ணணும், நமக்கு வந்து நல்லது பண்ணணுங்கிற எண்ணம் இருக்குல்ல, நம்ம தேர்தல் நிற்போம் அப்படின்னு அஜித் தேர்தல் நிக்கிறாரு. அவரோட விருப்பத்துல, அவரு தான் சொந்தமா விருப்பத்துல நிக்கிறாரு. இந்த சாதாரண காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பெரிய அரசியல்வாதியா, அதுவும் 5 வருஷம் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய ஒருத்தரை எதிர்த்து அரசியல் நின்று ஜெயிக்க முடியுமா? ஜெயிச்சாரா ஜெயிக்கலையா? ஜெயிச்சாரு அப்படின்னா எப்படி ஜெயிச்சாரு? ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவர் நினைச்ச மாதிரி அந்த தொகுதி மக்களுக்கு நல்லது பண்ணாரா பண்ணலையா அப்படிங்கிற ஒரு பாலிடிக்ஸ் ஆக்ஷன் த்ரில்லர் பிலிம் தான் இந்த ஜி. படத்தோட ஸ்டோரியே அந்த ஒரு ஐடியா அஜித் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறப்ப இப்ப இருந்து யோசிச்சு பாக்குறப்ப அது ஒரு இதாக இருக்கு. இப்ப அட்வைஸ், ஒரு ஏதாவது ஒரு சோசியல் கண்டென்ட் இருக்க மாதிரியான வலிமை படம், பைக் ரேஸ் தப்பு, அந்த மாதிரி ரேஸ் ஓட்டுற தப்பு, ஹெல்மெட் யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள் அட்வைஸ் பண்ற மாதிரியான படங்கள் இருக்கு. ஆனா ஒரு தேர்தல் அரசியல், ஒரு கட்சி ஆட்சி அமைக்கிறது, தான் கட்சி தொடங்கி தான் வந்து ஜெயிக்கிறது, அந்த மாதிரியான ஒரு ஜோன்ல ஒரு தேர்தல் பேஸ்ட் பிலிம் பண்ணிருக்காரா அப்படிங்கிறது நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். கேள்விப்பட்டிருக்கேன், ஜீன படம்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா படத்தை வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் படத்தை உட்காந்து பார்த்தது எல்லாமே இப்பதான். நான் அங்கங்கதான் சின்ன சின்ன பிட்டு பிட்டா தான் பார்த்துருக்கேன், பார்க்கல. படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படத்துல எனக்கு பிடிக்காத விஷயம் சின்னதா பிடிக்கல அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த தேர்தலோட எலெக்ஷன் சரண்ராஜ் ஒரு கட்சியில ஒரு இதுல நிக்கிறாரு, சின்னத்துல நிக்கிறாரு. இவரு ஒரு சின்னத்துல நிக்கிறாரு. நின்று யார் ஜெயிச்சாங்க அந்த ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த ஒரு ஜோன் இருக்குல்ல, அவ்வளவு கொஞ்சம் சீரியஸா ஒரு சொல்ல ஒரு 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 இன்டென்ஸான பிலிமா போய்கிட்டு இருக்கப்ப, கொஞ்சம் சீரியஸா படம் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கப்ப, அந்த இடத்துக்குள்ள லவ் போர்ஷனை உள்ள கொண்டு வந்து பிளாஷ்பேக்ல வரக்கூடிய லவ் போர்ஷனத்துக்கு உள்ள வச்சு அந்த தேவையில்லையோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல வரக்கூடிய காமெடி, ஏன்னா அதுக்கடுத்து படத்தோட சோனே வந்து அஜித்தோட லைஃப் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி போகுது. அதுல தேவையில்லையோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் குறைச்சிக்கலாம். ஏன்னா படத்தோட டியூரேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் 50 நிமிஷம். இந்த டியூரேஷன் அங்கங்க கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படிங்க. ஓகே, அந்த டைம்ல ஒரு பாலிடிக்ஸ் பேஸ்ட் பிலிம் அப்படிங்கிறப்ப எடுத்த உடனே நம்ம கண்டென்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படம் பண்ணிட முடியாது. அதுல எல்லாருக்குமான படமா இருக்கணும். அதுல சின்னதா லவ் ட்ராக் இருக்கணும், ஒரு 5 பாட்டு இருக்கணும், சின்னதா ஒரு ஃபேமிலி எமோஷனல் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் ஓகே. அந்த எமோஷனல் கனெக்ட் ஆச்சு. எமோஷனல் சீக்வன்ஸ் எல்லாமே பயங்கரமா கனெக்ட் ஆச்சு. ஸ்கிரீன்ல அவங்க என்ன விஷயத்த காட்டுறாங்களோ அதை அப்படியே நம்ம உள்வாங்கிக்க முடிச்சு. அங்க ஸ்கிரீன்ல வந்து ஒரு எமோஷனலான சீன் கன்வே பண்ணாங்கன்னா அதை அப்படியே கனெக்ட் பண்ணிக்க முடிச்சு. அதெல்லாம் ஓகே. இந்த மாதிரியான ஒரு சீரியஸான ஸ்டோன்ல படம் போறப்ப அந்த இது எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் படத்தோட மியூசிக் ஸ்கோர் ஆகட்டும், படத்தோட சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும் சூப்பரா இருந்துச்சு. படத்தோட மியூசிக் ஸ்கோரை வித்யாசாகர் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துலதான் அந்த டிங் டாங் கோவில்மணி பாட்டுலாம் வருது. நான் கூட அது கிரீடம் நினைச்சுக்கிறேன். பாட்டை நான் நிறைய கேட்டிருக்கேன். அதை எதுக்கு சர்ச் பண்ணி அதெல்லாம் இல்ல, ஒரு கிரீடம் நினைச்சுக்கிறேன். அந்த அந்த 2 பேருக்கு அதை பார்த்தது அப்பதான் தெரியுது இந்த படம் ஜி படம் அப்படின்னு. அந்த படம் தான். இப்ப கிளியே கிளியே கிளியக்கா அப்படிங்கிற இந்த பாட்டு எல்லாமே இந்த படத்துல வரக்கூடிய பாடல்கள் தான். படத்துல நிறைய விஷயங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சு. என்ன அப்படின்னா, 2005 எடுத்த ஒரு படம், அதை வந்து ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பாக்குறோம் அப்படிங்கிறப்ப
சரி ஓகே இப்ப பாக்குறப்ப அதெல்லாம் பெருசா நமக்கு ஒத்து போகாது, ஒரு அவுடேட்டட் கான்செப்டா இருக்கும், அதெல்லாம் அப்பதான், இப்ப அப்படி கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்ல. புதுசா ஒருத்தன் அரசியலுக்கு வரான், புதுசா ஒருத்தன் அரசியல் நல்லது பண்ணணும்னு வரான்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி அங்க பல வருஷமா குத்தகை எடுத்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்க ஒருத்தன் வந்து அவ்வளவு ஈஸியாலாம் வாப்பா வந்து எம்எல்ஏ உட்காந்துக்கோ நான் கிளம்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அவனுக்கு இல்லாத குடைச்சலை கொடுப்பாங்க. அவங்க அவ்வளவு ஈஸியாலாம் அவனை வந்து போட்டி இது பண்ணிட மாட்டாங்க. அவனுக்கு கொஞ்சம் அவனுக்கு பின்னாடி ஒரு சப்போர்ட் இருக்கு அப்படின்னா எப்படியாவது சப்போர்ட்டை உடைச்சு நம்ம திரும்பவும் அவ்வளவு ஈஸியா விட மாட்டாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் இப்ப பாக்குறப்பமே நிறைய இடங்களை கனெக்ட் பண்ணிக்க முடியுது. அது வந்து அவுடேட்டட் கான்செப்ட் யூஸ் இது பண்ண முடியல. அது வந்து காலங்காலமா ரைட்டு, ஆல்ரெடி ஆட்சியில் இருக்கிறவன் அவ்வளவு ஈஸியா ஒருத்தர் விட மாட்டான் அப்படிங்கிறது நல்லா புரியுது. அது மாதிரி படத்துல சின்ன சின்னதா, ஏன்னா இப்பதான் படம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அப்படிங்கிறப்ப சின்ன சின்ன விஷயம் நோட் பண்ண முடிச்சு. படத்துல கேமியோவா சூரி நடிச்சிருக்காரு, பெருசா நமக்கு தெரியாது, ஒரு 2 சீன்ல வராது சூரி. அவருதான் இந்த 2 கேங்குக்கு சண்டையை மூட்டி விட்ட ஆளே அவருதான். சும்மா இருக்காம கூட்டத்துல கத்திக்கிட்டு சண்டை இழுத்து விட்டதே அவருதான், சூரி. அப்புறம் படத்துல ஒரு முக்கியமான ஒரு சீன் இருந்துச்சு. ஒருத்தர் வந்து எம்எல்ஏவை கொல்ல ட்ரை பண்றாரு, இதுல ஜங்ஷன்ல வச்சு, ட்ரெயின்ல ஜங்ஷன்ல வச்சு. அப்போ போலீஸ் வந்து எல்லாரையுமே சோதனை போடுறாங்க. வரிசையா 4 பேர் போறாங்க, போறவங்க எல்லாத்தையும் விட்டுறாரு. ஒரு ஆள் முஸ்லீம் இருக்காரு, அது பெருசா அந்த சீருக்கு பெருசா எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க, லைட்டா நல்லா காமிச்சிருப்பாங்க. அவர் தாடி வச்சு பார்க்க முஸ்லீம் மாதிரி இருப்பாரு. அவரை மட்டும் நிப்பாட்டி நெல்லு அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. ஏன்னா ட்ரெயினுக்கு யார் பாம்பு வைக்கிறாங்க அப்படின்னா அது முஸ்லீம், அப்ப அந்த சோன்ல கொண்டு வராங்களாம், அது நல்லா காமிச்சிருப்பாங்க. அது ஒரு லைட்டா ஒரு டச் பண்ணிருப்பாரு லிங்குசாமி, பெருசா அதுக்குன்னு இருக்காது, சின்னதா ஒரு மத்தவங்க அனுப்பிடுவாங்க, இவரை மட்டும் பிடிச்சி வச்சுட்டு செக் பண்ணுவாங்க. ஆனா ஆல்ரெடி அந்த அந்த இடத்துல கொல்ல ட்ரை பண்ண போறது யாரு அப்படின்னா, அதுக்கப்புறம் இவங்க பார்த்துட்டு சார் நீங்க போங்க சார் நீங்க போங்க உங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி இவரை மட்டும் நிப்பாட்டி செக் பண்ணுவாங்க. அந்த ஒரு விஷயம்லாம் படம் பார்க்கறப்ப ஓகே அப்படிங்கிற மாதிரி விஷயம் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் தப்பு அப்படிங்கிறத அவரால் முடிஞ்சதை நான் சுக்கா குத்தி இருந்தார் லிங்குசாமி. அப்புறம் படத்தோட காமெடி சீன் வந்து இப்ப பாக்குறப்பயும் நிறைய இடங்கள் நல்லா இருந்துச்சு. படத்துல வெங்கட் பிரபு வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல, அஜித்தோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல வெங்கட் பிரபு நடிச்சிருக்காரு. அந்த மாதிரி விஷயங்கள் படத்துல அங்கங்க வரக்கூடிய சின்ன சின்ன கவுண்டர் எல்லாம் ஒரு வெங்கட் பிரபு சூப்பரா பண்ணியிருப்பாரு. நிறைய காமெடி சீக்வன்ஸ் வந்து இப்ப பாக்குறப்ப நல்லா கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சு. அஜித் ஒரு இந்த மாதிரியான ஒரு பாலிடிக்ஸ் பேஸ்ட் ஃபிலிம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதே எனக்கு புதுசா தான் இருந்துச்சு. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். நீங்க ஆல்ரெடி இந்த படத்தை பார்த்திருக்கீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு பிடிச்சா பிடிக்கலையா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்க. இந்த படம் வந்து ஃபிளாப் ப்ரோ, படம் பயங்கர ஹிட், அதெல்லாம் தேவையில்ல. நமக்கு ரிசல்ட்லாம் பாக்ஸ் ஆஃபீஸ் இருந்து தேவையில்ல. படம் பார்க்கறப்ப நல்லா இருக்கா நல்லா இல்லையா, நல்லா இல்ல என்ன நல்லா இல்ல அப்படிங்கிற இப்ப நான் சொன்னோம்ல அந்த மாதிரி ரொம்ப டீட்டெயில்டா சொல்ற மாதிரினா கமெண்ட் பண்ணுங்க. படம் வந்து நீங்க பார்க்க நினைச்சீங்க, இப்படி படம் இருக்குன்னு எனக்கு தெரியாது, பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா படம் யூடியூப்ல அவைலபிளா இருக்கு, அது போக அமேசான் பிரைம்லயும் படம் அவைலபிளா இருக்கு, பாருங்க. பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.